உட்கட்டமைப்பு வசதிகளை பகிர்ந்து கொண்டதற்காக ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திடம் பிஎஸ்என்எல் கட்டணம் வசூலிக்க தவறியதால் அரசுக்கு 1757 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதை தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை அம்பலப்படுத்தியிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு மே மாதம் முதல் ரிலையன்ஸ் ஜியோவிற்கு தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்புகளை பகிர்ந்து கொண்டதற்கான பில்லை அந்நிறுவனத்திற்கு வழங்கவில்லை என தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை கூறுகிறது. இதனால் அரசுக்கு 1757 கோடியே 56 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு வழங்குநர்களுக்கு செலுத்தப்பட்ட வருவாய் பங்கிலிருந்து உரிம கட்டணத்தின் பங்கை கழிக்க தவறியதால் பிஎஸ்என்எல் 38 கோடியே 36 லட்சம் ரூபாய் இழப்பை சந்தித்ததாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்கான கிரீமி லேயர் ஆண்டு வருமான உச்சவரம்பு 8 லட்சம் ரூபாய் என்பதிலிருந்து அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இதர பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது. பாஜக எம்பி கணேஷ் தலைமையிலான இந்த குழு மத்திய அரசுக்கு அளித்துள்ள பரிந்துரையில் இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு ஆண்டுக்கு ரூபாய் 8 லட்சம் என்ற வருமான உச்சவரம்பு மிக குறைவானது என்றும் இதனால் இடஒதுக்கீட்டால் பயனடைபவர்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருப்பதாகவும் கூறியுள்ளது. 1992இல் இந்திரா சாஹ்னி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு கிரீமி லேயர் நடைமுறை பின்பற்றப்படுகிறது. இதன்படி குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வருமானம் ஈட்டும் குடும்பங்களை கிரீமி லேயர் என்று வரையறுத்து அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட மத்திய அரசு பலன்களிலிருந்து விலக்கி வைக்கப்படுகின்றனர். 1993இல் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்த குடும்பங்கள் கிரீமி லேயராக வரையறுக்கப்பட்டனர். அதற்கு பிறகு படிப்படியாக உயர்த்தப்பட்டு 2017இல் கிரீமி லேயர் ஆண்டு வருமான உச்சவரம்பு 8 லட்சம் ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டது. இந்தியாவில் சென்ற நிதியாண்டில் அதிகம் விற்பனையான கார் என்ன தெரியுமா? அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் அறிமுகமான கார்களில் ஒன்றாக இருக்கும் என்றுதானே எண்ணுகிறீர்கள்? அதுதான் இல்லை. சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். சென்ற நிதியாண்டில் அதிகம் விற்பனையான கார் மாருதி சுசுகியின் முக்கிய தயாரிப்புகளில் ஒன்றான வேகனார். சென்ற நிதியாண்டில் மட்டும் 1,98,000 வேகனார் கார்கள் விற்பனையாகியுள்ளன. அடுத்த இடத்தில் டாடா பஞ்ச் உள்ளது. கடந்த நிதியாண்டில் 1,96,000 டாடா பஞ்ச் கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. அதிகம் விற்பனையான கார்களின் வரிசையில் 3வது இடத்தை பிடித்துள்ளது ஹுண்டாய் கிரீட்டா மாடல் கார்கள். இந்த மாடல் கார்கள் 1,94,000 விற்பனையாகி இருக்கின்றன. 4 மற்றும் 5வது இடங்களில் மாருதியின் எர்டிகா மற்றும் பிரீசா கார்கள் உள்ளன. இந்தியர்களிடையே தூக்கமின்மை பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் நீரிழிவு நோய், உடற்பருமன், கொழுப்பு கல்லீரல், பெண்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சினைகள் ஏற்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஒவ்வொருவரும் தினமும் 7 முதல் 8 மணி நேரம் தூங்குவது அவசியம். அவ்வாறு தூங்காவிட்டால் அது தூக்கமின்மை என்று வகைப்படுத்தப்படுகிறது. இந்திய நகரங்களில் 59% பேர் ஒரு நாளைக்கு வெறும் 6 மணி நேரத்திற்கும் குறைவாகவே தூங்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆழ்ந்த தூக்கமின்மையால் உடலில் மன அழுத்தம், நீரிழிவுக்கான ஹார்மோன்கள் சுரப்பதாகவும் வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அதேபோல் 8 மணி நேரம் தூங்கினாலும் விரைவில் படுக்கைக்கு செல்ல வேண்டும். நள்ளிரவு தாண்டிய பிறகு படுக்கைக்கு செல்வதும் இரவு நேரத்தில் வயிறு முட்ட சாப்பிடுவதும் பலவித நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். தினமும் உடற்பயிற்சி செய்வது அவசியம். உடற்பயிற்சி செய்வதால் உடல் உறுப்புகளின் இயக்கம் சீராவதுடன் தூக்கமின்மையால் ஏற்படும் பாதிப்பையும் அது குறைக்கும் என்று கூறுகின்றனர். தூங்கச் செல்லும் நேரத்தில் மொபைல் போன் பார்ப்பதையும் காஃபி குடிப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். செல்போன்களில் ரீல்ஸ் போன்ற வீடியோக்களை அதிகம் பார்ப்பதால் சிறுவர்களுக்கு அதிக அளவில் கண் தொடர்பான பிரச்சனைகள் வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். வீடியோக்களை பார்க்கும்போது கண்களை இமைப்பது பாதியாக குறைவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இமைப்பது குறைவதால் கண்கள் உலர்ந்து போயிருக்கும் நேரம் அதிகரிப்பதாகவும் இதுவே பார்வை தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழிவகுப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் போன்றவற்றில் ரீல்ஸ் பார்த்துவிட்டு கண்கள் பாதிக்கப்பட்டு வருபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இதில் சிறுவர்கள் எண்ணிக்கையே அதிகம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இதனால் மிக குறைந்த வயதிலேயே கிட்ட பார்வை ஏற்பட்டு கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கண் பிரச்சனைகள் தவிர தலைவலி, தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கண் மருத்துவ கருத்தரங்கில் இத்தகவல்கள் கூறப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நியூயார்க் மாநில சிறைகளில் உள்ள கைதிகள் பலர் தண்டனை காலம் முடிவதற்கு முன்பே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.
கைதிகளை பராமரிக்க போதிய அதிகாரிகள் இல்லை என்ற காரணத்தால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மோசமான குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு கூட இச்சலுகை தரப்பட்டுள்ளது. சிறை அதிகாரிகள் பற்றாக்குறைக்கு காரணமும் அரசுதான். மோசமான பணிச்சூழல் இருப்பதாக கூறி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட 2000 சிறைத்துறை அதிகாரிகளை பணிநீக்கம் செய்ததே இந்த பிரச்சனையின் தொடக்க புள்ளி. உத்தரப்பிரதேசத்தில் உரிய கால அவகாசம் கொடுக்கப்படாமல் இடிக்கப்பட்ட வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2021 சட்டவிரோத கட்டடங்கள் என்று பல்வேறு வீடுகளை உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் வளர்ச்சி ஆணையம் இடித்து தள்ளியது. இதற்கு எதிரான வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் வீடு என்பது இந்திய அரசமைப்பு சட்டம் உறுதி செய்துள்ள அடிப்படை உரிமை என்று கூறியுள்ளது. சட்டவிரோத கட்டடங்கள் இடிக்கப்பட்டதற்கு நஷ்டஈடு கொடுப்பது நியாயமல்ல என்ற உத்தரப்பிரதேச அரசின் வாதத்தை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். மார்ச் 7 அன்று வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான அரசாணை சம்பந்தப்பட்ட வீட்டு உரிமையாளர்களுக்கு மார்ச் 6 அன்றுதான் கிடைத்துள்ளது. வீட்டின் உரிமையாளர் மேல்முறையீடு செய்வதற்கு கால அவகாசம் கொடுக்காமல் வீடுகள் இடிக்கப்பட்டது நீதிமன்றத்தின் மனசாட்சியை உலுக்குவதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர். ஏன் நம்மால் சிறுவயது குழந்தை பருவ நிகழ்வுகளை நினைவு கூற முடிவதில்லை என்பதற்கு ஏல் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் புதிய பதிலை கண்டுபிடித்துள்ளனர். இதன்படி 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் மூளையில் ஹிப்போகேம்பஸ் என்ற பகுதி முழுமையாக செயல்பாட்டில் இருப்பதில்லை. இந்த பகுதியே நம்முடைய ஞாபக அடுக்குகளை எடுத்து தருபவை. வளர வளரவே இந்த பகுதி முழு செயல்பாட்டுக்கு வருகிறது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியில் ஹனோவர் நகரத்தில் சர்வதேச பொறியியல் சாதனங்கள் கண்காட்சி தொடங்கியுள்ளது. 60 நாடுகளைச் சேர்ந்த 4000 நிறுவனங்கள் இக்கண்காட்சியில் அரங்கை அமைத்துள்ளன. இதில் உலகெங்கிலும் இருந்து அதிநவீன படைப்புகள் இடம்பெற்றிருந்தாலும் சீன தயாரிப்புகள் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளன. குறிப்பாக AI தொழில்நுட்ப உதவியுடன் செயல்படும் தானியங்கி இயந்திரங்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்தன. கர்நாடகாவில் தொழிலதிபரை மயக்கி பணம் பறித்த ஆசிரியை உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபரான ராகேஷ் வைஷ்ணவ் என்பவருக்கு பள்ளி ஆசிரியையான ஸ்ரீதேவி என்பவர் அறிமுகமாகியுள்ளார். தொடக்கத்தில் இருவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் ராகேஷிடமிருந்து ஆசிரியை ஸ்ரீதேவி 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். கொடுத்த பணத்தை கேட்டபோது தன்னுடன் தனியாக இருந்த புகைப்படங்கள், வீடியோக்களை வெளியிடுவேன் என கூறி ஆசிரியை ஸ்ரீதேவி ராகேஷை மிரட்டியுள்ளார். அத்துடன் 1 கோடி ரூபாய் தர வேண்டும் எனவும் ஸ்ரீதேவி மற்றும் அவரது கூட்டாளிகள் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ராகேஷ் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ராகேஷை மிரட்டிய ஆசிரியை ஸ்ரீதேவி மற்றும் அவரது கூட்டாளிகள் என 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நீலகிரியில் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்துவதால் உணவின்றி தவித்த சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறையினர் உணவு விநியோகித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இ-பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரியில் வணிகர் சங்க பேரமைப்பினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதால் நீலகிரி வந்த சுற்றுலா பயணிகள் உணவு கிடைக்காமல் திண்டாடினர். சுற்றுலா பயணிகளின் நிலையை அறிந்து கொண்ட நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் அவர்களுக்கு போலீஸ் கேண்டீனில் சலுகை விலையில் உணவுகளை வழங்க ஏற்பாடு செய்திருந்தனர். காவல்துறையினரின் இந்த மனிதாபிமிக்க செயல் சுற்றுலா பயணிகள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மாதத்திற்கு 15,000 ரூபாய் சம்பாதிக்கும் தூய்மை பணியாளர் ஒருவர் 33 கோடி ரூபாய் பண பரிமாற்றத்திற்கான கணக்கு கேட்டு வந்த நோட்டீஸால் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அலிகரைச் சேர்ந்த கரண்குமார் வால்மீகி என்ற துப்புரவு தூய்மை பணியாளருக்கு 33 கோடி ரூபாய் பண பரிமாற்றத்திற்கான விளக்கம் கேட்டு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அது குறித்து அவர் உயரதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளார். அவர்கள் அளித்த அறிவுறுத்தல்படி வருமான வரித்துறை மீது காவல்துறையில் கரண்குமார் புகார் அளித்துள்ளார். சொற்பமாக சம்பாதிக்கும் சாமானிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பணத்தை கையாண்டதாக கூறி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வருவது கடந்த சில வாரங்களில் இது 3வது முறை. சம்பந்தப்பட்ட நபர்களின் பான் கார்டு எண் வேறு நபர்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அதுவே இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்றும் கருதப்படுகிறது. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக டெல்லியில் 5ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் சூழலில் மத்திய அரசுக்கு குக்கி இன மக்கள் 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அதன்படி தங்களது எல்லைக்குள் மெய்த்தி இன மக்கள் வருவதை தடுக்க வேண்டும், அமைதி ஒப்பந்தம் குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு அமலில் இருக்க வேண்டும், அந்த நேரத்தில் வன்முறையை முற்றிலும் தவிர்ப்பதற்கான நடைமுறைகள் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என குக்கி இன மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2023 மே மாதம் முதல் மணிப்பூரில் குக்கி மற்றும் மெய்த்தி இன மக்களிடையே அடிக்கடி மோதல் நிலவி வரும் சூழலில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சியாக வரும் 5ஆம் தேதி அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது.
தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை தொடர்பாக சந்தித்து பேச பிரதமர் மோடி நேரம் ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு குறித்து கடந்த 22ஆம் தேதி பல்வேறு கட்சிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட ஒருமித்த கருத்து தொடர்பாக பல கட்சிகளின் எம்பிக்களுடன் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாகவும் இதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு மாநிலங்கள் மக்களோடு தொடர்புடைய பிரச்சினை என்பதால் பிரதமரிடம் மனு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேரம் ஒதுக்க கோரி கடந்த 27ஆம் தேதி பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தையும் பதிவிட்டுள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் விரைவான பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தான் ஒரு துறவி என்றும் அரசியல் தனக்கு முழுநேர பணி அல்ல என்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரும் செப்டம்பர் 17 அன்று 75 வயதை நிறைவு செய்கிறார். அதற்கு பிறகு அவர் பிரதமர் பதவியிலிருந்து விலகிவிடுவார் என்றும் பாஜகவைச் சேர்ந்த யோகி ஆதித்யநாத் பிரதமராக்கப்படுவார் என்றும் வதந்திகள் பரவி வருகின்றன. இதுகுறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச மக்களின் நலன் கருதி பாஜக தன்னை முதல்வராக நியமித்ததால் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டதாக கூறியுள்ளார். தான் ஒரு முழுநேர துறவி என்றும் அரசியல் தனது முழுநேர பணியோ நிரந்தர பணியோ அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி நடவடிக்கை சர்வதேச வர்த்தக உலகில் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா அறிவிக்க உள்ள பதில் வரி நடவடிக்கை இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவுள்ளது. ஆனால் அது எந்த முறையில் அமல்படுத்தப்படும் என்பதில் இன்னும் குழப்பம் நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடுகளை 2 வகைகளாக பிரித்து பாதகமான நாடுகளுக்கு 20% வரியும் சாதகமான நாடுகளுக்கு 10% வரியும் விதிக்கலாமா என்ற ஒரு யோசனை இருப்பதாக தெரிகிறது. அதே நேரம் ஒவ்வொரு நாடும் விதிக்கும் வரிக்கு ஏற்ப அவற்றுக்கு தனித்த முறையில் வரி விதிப்பது குறித்தும் யோசனை உள்ளது. இதில் ஏதாவது ஒரு வழிமுறைப்படி இன்று நள்ளிரவு அதிபர் டிரம்ப் அறிவிப்பை வெளியிடுவார் என தெரிகிறது. இதன் மூலம் கிடைக்கும் தொகையை மக்களுக்கு பங்கிட்டு வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. செலுத்திய வரியில் ஒரு பகுதியை திரும்பித் தருவது அல்லது பங்கு ஈவுத்தொகை என்ற வகையில் வழங்குவது என்ற 2 யோசனைகள் பரிசீலனையில் இருப்பதாக தெரிகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று கணிசமான உயர்வுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 592 புள்ளிகள் உயர்ந்து 76,617 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 166 புள்ளிகள் அதிகரித்து 23,332 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. வாகனம், வங்கி மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறைகளைச் சேர்ந்த நிறுவன பங்குகள் ஏற்றத்துடன் காணப்பட்டன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதில் வரி தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக உள்ள நிலையில் நேற்று சந்தைகள் கணிசமாக சரிவு கண்டன. அந்நிய முதலீட்டாளர்கள் நேற்று 5,901 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்பனை செய்துள்ளனர். அதே நேரம் உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் நேற்று 4,322 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்திருந்தன. பாம்பன் புதிய பாலம் திறப்பு விழாவிற்கு பிரதமர் மோடி வருகை தர உள்ள நிலையில் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை விதித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டுள்ளார். ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள வரும் 6ஆம் தேதி பிரதமர் மதுரை வரவுள்ளார். மண்டபம் பகுதிக்கு வான்வழியாக வரும் பிரதமர் அன்றைய தினமே புறப்பட்டுச் செல்ல உள்ளார். இதன் காரணமாக மதுரை விமான நிலையம் மற்றும் மாவட்ட எல்லைக்குள் 6ஆம் தேதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். உதகையில் முழு அடைப்பு காரணமாக தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் சுற்றுலா பயணிகள் தவித்தனர். இ-பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்டத்தில் வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதற்கு ஆதரவு தெரிவித்து கடைகள், உணவகங்கள், சுற்றுலா வாகனங்கள், ஆட்டோக்களும் இயங்கவில்லை. இதை அறியாமல் உதகைக்கு வந்த சுற்றுலா பயணிகளில் பலரும் தங்கும் விடுதிகளின் வாசலில் காத்திருந்தனர். பலர் தாங்கள் கொண்டு வந்த 2 சக்கர வாகனத்தை சாலையில் நிறுத்தி அதன் மீது உறங்கினர். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான காரசார விவாதம் மக்களவையில் நடைபெற்றது. வக்ஃபு மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இது இஸ்லாமிய சமூகத்தினரின் நலன்களை கருத்தில் கொண்டு வரப்பட்டது என கூறினார். வக்ஃபு வாரியத்திற்கு நாடெங்கும் உள்ள நிலங்களை திறம்பட நிர்வகிப்பதே அரசின் திட்டம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் இது இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பறிப்பதற்கானது என கூறப்படுவது தவறு என்றும் கூறினார். 2014ஆம் ஆண்டில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்திருக்காவிட்டால் நாடாளுமன்றத்திற்கான நிலத்தையும் விமான நிலைய நிலங்களையும் கூட வக்ஃபு வாரியத்திற்கு காங்கிரஸ் அரசு அளித்திருக்கும் என கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் கௌரவ் கோகாய் அரசின் சட்டம் சிறுபான்மையினருக்கு அநீதி இழைக்கும் நோக்கிலானது என்றும்
இதனால் நாடு பிளவுபடும் அபாயம் உள்ளதாகவும் கூறினார். இந்தியாவின் மதசார்பற்ற தன்மைக்கு அரசின் சட்டம் இழுக்கு ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். கோடிக்கணக்கான மக்களின் வீடுகளையும் கடைகளையும் கொள்ளையடிக்கும் சதியே இந்த சட்ட மசோதா என்றும் அகிலேஷ் குறிப்பிட்டார். கச்சத்தீவை மீட்க கோரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக, பாஜக கட்சிகள் ஆதரவளித்த நிலையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. கச்சத்தீவு தொடர்பான தீர்மானத்தில் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், மீனவர்கள் அனைவரையும் இந்திய குடிமக்களாகவே மத்திய அரசு பார்த்து வருவதாக தெரிவித்தார். கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட வரலாற்று தவறை பிரதமர் மோடியால் மட்டுமே சரி செய்ய முடியும் எனவும் வானதி சீனிவாசன் கூறினார். தொடர்ந்து தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவளித்தது. அதன் பின்னர் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக அரசு என்ன செய்தது என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றார். அப்போது பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் 54 முறை கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற முதலமைச்சர். இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த கடிதம் நான் கேட்கிறேன், சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. தொடர்ந்து தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவளித்தது. தமிழர்களின் உணர்வுபூர்வமான பிரச்சனை என்பதால் அதிமுக ஆதரவளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார்.